இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 9ஆம் தலைப்பு திருவருள் வைப்பு. பாடல் எண் 1807. சிவமோடு சக்தி திகழ்நாதம் விந்து. இது முதலடி. சிவமோடு சக்தி அப்படின்னு சொல்றாரு. சிவன் தெரியும், சிவத்தோட தான் சக்தி சேர்ந்து இருக்காங்க. 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல 2 பேரும் சரிபாதியாக இருக்கிறார்கள். சிவத்தோட தான் சக்தி இருக்காங்க. அவங்க 2 பேரும் இருக்கவங்க கூட திகழ்நாதம் விந்து அப்படின்றாரு. திகழ் அப்படின்னா, இப்ப திகழ்தல் அப்படின்னா விளங்குதல் அப்படின்னு பொருள் வரும். ஆனா இங்க திகழ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. திகழ் என்றால் ஒளி, தோற்றம் அப்படின்னு பொருள். ஸோ சர்வ சிருஷ்டியில நம்ம சொல்லியிருப்போம், இறைவன் இருந்தாரு. அசையா சக்தி, அசையும் சக்தி, அதுக்கப்புறம் அசையும் சக்தி, அதற்குள்ள இருந்துதான் சத்தம், வெளிச்சம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அப்ப இங்க இடத்துல சிவமோடு சக்தி, சிவம் வந்து அசையா சக்தி ஒண்ணு, அது கூட இது சக்தி, அசையும் சக்தி வந்துட்டாங்க. திகழ்னா இந்த இடத்துல தோற்றம் அப்படின்னு பொருள். வெளிச்சம், தோற்றம் 2 பொருள் இருக்கு. ஸோ நம்ம தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நாதம், முதல்ல சத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்துச்சு. ஸோ இதை முதல் அடியில சொல்றாரு, சிவமோடு சக்தி திகழ்நாதம் விந்து. ஸோ ஆதியா இருக்கக்கூடிய சிவத்தோடு சக்தி இருக்கா, அவகிட்ட இருந்து சத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வெளிச்சம் இந்த இடத்துல வந்துருச்சு. இது முதல் அடியில சொல்றாரு. அடுத்து, தவமான ஐமுகன் ஈசனும் அரணும் அப்படின்னு சொல்றாரு. தவமான ஐமுகன்கிறாரு. தவமானனா ஒரு, இப்ப இதுல வந்து தவமானன்றதை நான் வேற ஒரு விஷயம் சொல்றேன், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். திருமந்திரத்திலே இதற்கு சான்றுலாம் ஏற்கனவே ஒரு பாடல் கொடுத்திருக்காரு. நமக்கு 5 தொழில் செய்யக்கூடிய தெய்வங்கள் இருக்காங்க. இந்த 5 தெய்வங்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண மனிதர்களாக பிறந்து அந்த உயர்நிலையை அடைந்தவர்கள் தான். படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், அருளல் தொழில், மறைத்தல் தொழில். ஸோ 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே ஒரு மனிதர்களாக பிறந்து ஒரு சாதக முறை செய்து தானே இறைவன் என்ற நிலைக்கு போன பின்புதான் உங்களுக்கு அந்த நிலையெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. இதுல தவமான அப்படின்னாரு. அப்ப யார் ஒருத்தர் தவம் செய்து தானே தவமாய் நிற்கின்றாரோ, நீ எதனை செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ப தவமாவே ஒருத்தர் மாறி இருக்கார். ஸோ தவமான ஐமுகன் அப்படின்றார். ஐமுகன்னா இந்த இடத்துல 5 முகங்களை கொண்டு இருக்கக்கூடியவர். இந்த இடத்துல சதாசிவன். யாரு? அருளை தொழிலை செய்யக்கூடியவர். நீ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும், அருளல் தொழிலை செய்யக்கூடியவருக்கு பார்த்தோம்னா 5 முகம் போட்டுரும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த தனியா இவருக்கு சதாசிவனுக்கு இப்ப நமக்கு மும்மூர்த்திகள் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சதாசிவனும் அவங்க மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகேஸ்வரனையும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே இவர்களுக்குள்ளாகவே அடக்கம். ஸோ அப்போ அந்த சதாசிவனுக்கு என்ன ஆயிடுச்சு, 5 முகம், 5 பேருக்குள்ளே அவர் அடங்கி இருக்கிறதுனால, ஏன்னா அவருடைய முகம் 1, மீதி இருக்கவங்களுடைய 4 பேருக்குள்ளே அவர் இருக்கிறதுனால அவருக்கு 5 முகம் இருக்கும். ஸோ அதான் தவமான ஐமுகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அருளை தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கார். திருவருள் வைப்பு தலைப்பு. ஸோ அந்த தலைப்பிற்கு இருக்க மாதிரி இந்த சிவமோடு சக்தி, அப்புறம் சத்தம், வெளிச்சம், அதற்கு பின்பு இங்க சதாசிவமூர்த்தி அவரு. அடுத்து ஈசன் அரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 5 முகங்களை கொண்டு இருக்கக்கூடிய சதாசிவன் ஒண்ணு. அவர் வந்து எல்லாருக்கும் தலைவரா, ஈசனா எல்லாருக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தலைவரா இருக்கிறார் இந்த இடத்துல. அடுத்து அரணும் அப்படின்ற, அரண் என்று சொல்லக்கூடியவர் அழிக்கின்ற தொழிலை செய்யக்கூடியவர். அதாவது சுத்தி இருந்து பாதுகாக்கக்கூடியவர்னு ஒரு பொருள் இருக்கு. அதே நேரத்தில் அழிக்கின்ற உருத்திரன் என்ற பொருளும் இருக்கின்றது. ஸோ 2 பேர் வந்துட்டாங்க. 3வது, பவம் உருமால் பதுமத்தோன் இறுதி. இது 3வது அடி. பவம்னா உலகம். உலகத்தில் உரு அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப, உரு என்றால் மிகுதி என்று பொருள் இருக்கு. ஸோ உலகத்துல ரொம்ப அதிகமா காத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் இந்த இடத்துல யாருன்னா மால் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதிகமா இவர் தான் எல்லா இடத்துலையுமே கலந்து இருக்காரு. இப்போ அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கடைசியில தான் அழித்தல் தொழில் வர்றாரு. படைத்த தொழிலா படைச்சிட்டு விட்டுட்டாரு இந்த இடத்துல. காத்தல் தொழில் தான் ரொம்ப அதிகமா உள்ள இருக்காரு இந்த இடத்துல. பிறந்தது முதல் இறுதி வரை ஒரு பொருள் உருவானதுல இருந்து அது அழியும் வரைக்கும் காக்கும் தொழிலை அவர் இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால கொஞ்சம் உருன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு. மிகுதி, மிக்க அப்படின்னு சேர்த்து சொல்றாரு. ஸோ உலகத்தை காப்பதில் ரொம்ப மிகுதியாக இருக்கின்ற மாலிட திருமாலும், அடுத்து பதுமத்தோன் அப்படிங்கிறார்.
பதுமம் அப்படின்னா தாமரை அப்படின்னு பொருள். பதுமத்தோன்னா தாமரையை வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு பொருள். யாருன்னு பார்த்தோன்னா தாமரை மலர் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மா. இவரு சொல்லிட்டாரு. அடுத்து இறுதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. கடைசியாக யார் இருக்கா கடைசியா இந்த இடத்துல அப்படின்னா, 5 தொழில்களை செய்யக்கூடியவர்ல 4 பேரை சொல்லிட்டாரு. 5வது ஆள மட்டும் பேரே சொல்லல. யாரு? மகேஸ்வரன் தான். மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகேஸ்வரனுக்கு பெயர் சொல்லல. ஆனா இறுதின்ற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறாரு. அப்ப இருந்தா கடைசியா ஒருத்தர் விடுபட்டு போயிட்டாரு. மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய. ஏன் அவர் பேரை சொல்லணும்னா, அவர் தான் மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர். மறைஞ்சு போயிருக்காரு. அதனால அவர் பேரை இந்த இடத்துல சொல்லல. ஸோ இந்த இவரையும் சேர்த்தாச்சுன்னா மொத்தம் 9 பேர் ஆயிடுச்சு. இல்லையா? சிவம் 1, சக்தி 2, நாதம் 3, விந்து 4, சதாசிவன் 5, அரண் 6, ருத்ரன் 6, திருமால் 7, பதுமத்தோன் பிரம்மா 8. அடுத்து இறுதி என்று சொல்லக்கூடிய மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் 9. இந்த 9 பேருமே நவமாவை ஆகி நடிப்பவன் தானே. தானே அப்படின்னு சொல்றாரு. நவம்னா 9 என்று பொருள். மொத்த கணக்கு பார்த்தா 9 பேர் வந்துட்டாங்க. 5 தொழிலை செய்யக்கூடியவர்கள் 1, அடுத்தது அசையும் சக்தி, அசையா சக்தி, சத்தம், வெளிச்சம். ஸோ அது ஒரு 4, இது ஒரு 5, மொத்தம் 9. 9 அவையாகி நடிப்பவன் தானே அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? 9 பேராகவே இவரே மாறிடலாம். அவையாகி அப்படிங்கிறது. இப்போ சிவம்னு சொன்னாலும் அவர் தான், சக்தின்னு சொன்னாலும் அவர் தான், வெளிச்சம்னு சொன்னாலும் அவர் தான், சத்தம்னு சொன்னாலும் அவர் தான், அந்த 5 தெய்வங்கள் சொன்னாலும் அவர் தான். அவராகவே என்ன பண்றாராம்? மாறி நடிப்பவன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் நடிக்கிறாராம் இந்த இடத்துல. தானே தானே தான் இந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு 4வது அடியில. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இந்த உலக தலைப்பா திருவருள் வைப்பு. இந்த எல்லா இடத்துலையுமே திருவருளாகவே இறைவன் தான் இருக்காரு இந்த இடத்துல. அந்த இறைவன் எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பாடல். சர்வசிஷில அசையா சக்தி, அசையும் சக்தி, அவர்களுக்குள்ளிருந்து தோன்றக்கூடிய சத்தம், சத்தத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், இந்த சத்தம் வெளிச்சம் சேர்ந்து இருக்கக்கூடிய திரிபுரை சக்தி, அதற்கு பின்பாக வரக்கூடிய இந்த 5 பேர், மொத்தம் 9 பேராகவே இருப்பவர் தானே. யாரு? சிவம்னு ஆரம்பிச்சாரு. அந்த சிவம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், ஆதி பரம்பொருள் சிவம் தான் எல்லாத்துமாக இருந்து இங்க நடித்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த பாடல் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு செய்தி என்னன்னா, நம்ம என்னென்னலாம் தெய்வங்கள்லாம் பார்க்குறோமோ, அந்த தெய்வங்களுடைய மூலம் யாருன்னு பார்த்தா அந்த ஆதிசக்தி தான். யாரு? அசையா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு பெயர் இல்லை, நிறம் இல்லை, குணம் இல்லை. நாம அவருக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு. சிவம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவன் அப்படின்னு நாம இவருக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம். அவருடைய விரிவுகள் தான் விநாயகர், பிள்ளையாரு, நீங்க ஐயப்ப யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா தெய்வங்களுமே அவரிடம் இருந்து தோன்றியவர்கள் தான். அவங்களாவும் இவர் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதான் அந்த பாடலுடைய கருத்து.